அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துவாக்களிலேயே ஆக சிறந்த துவா எது? அரஃபா நாட்களில் கேட்கப்படக்கூடிய துவாதான் துவாக்களிலேயே ஆக சிறந்தது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் மற்ற நபிமார்களும் அரஃபாவுடைய தினத்தில் கேட்ட துவாக்களை சொல்லும்போது, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரம் அவனுடைய கையிலே இருக்கிறது. புகழுக்குரியவனாக அவன் இருக்கிறான். உயிர் கொடுக்கவும் எடுக்கவும் சக்தி பெற்றவனாக அவனே இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாக்களை அரஃபாவுடைய தினத்தில் ஓதியிருக்கிறார்கள். அடுத்து சில துவாக்களை சொல்லித் தரும்போது, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ சம்இ நூரா, யா அல்லாஹ் என்னுடைய செவிகளை நீ நூறானதாக ஆக்கிவை. வஃபீ பஸரி நூரா, என்னுடைய பார்வையை நீ நூறானதாக ஆக்கு. வஃபீ கல்வி நூரா, என்னுடைய உள்ளத்தையும் நீ நூறானதாக ஆக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். அல்லாஹும்ம இஸ்ரஹ் லி சதரி, யா அல்லாஹ் என்னுடைய நெஞ்சை நீ விரிவானதாக ஆக்கி வை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். வயஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய காரியங்களை நீ லேசானதாக ஆக்கி வை. வஅஊது பிக மின் வஸ்வாசி சுதூர், என் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை விட்டும் இறைவா நீ என்னை பாதுகாத்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரஃபாவுடைய தினத்தில் துவா செய்திருக்கிறார்கள். யார் இந்த அரஃபாவுடைய தினத்திலே தன்னுடைய செவியையும் தன்னுடைய பார்வையையும் தன்னுடைய நாவையும் பேணி பாதுகாத்து கொள்கிறாரோ அவரை அல்லாஹு தஆலா அடுத்த அரஃபா வரைக்கும் அவன் தன்னுடைய பாதுகாப்பிலே வைத்துக் கொள்கிறான். எனவே அப்படி வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்த அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.